ஒரு நேயர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார். அந்த கேள்வியை பார்க்கலாம் என்னென்று. இதில் வயது பற்றி கூறியிருக்கிறீர்கள். வயது எப்படி நாடியில் நிர்ணயம் செய்கிறீர்கள்? இதில் வயது பற்றி கூறியிருக்கின்றீர்கள். வயது எப்படி நாடியில் நிர்ணயம் செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். அந்த கேள்விக்குரிய பதிலை பார்க்கலாம். பொதுவாக வருட கிரகங்கள் என்று இருக்குது. பொதுவாக ஜீவகாரகனாக நாங்கள் ஆண்களுக்கு குருவை எடுக்கின்றோம். அப்போ உதாரணமாக நாங்கள் ஏப்ரல் 10 ஒரு ஜாதகர் பிறந்திருக்கின்றார் என்றால், கன்னியில் குரு இருக்கின்றார் என்றால், அதாவது ஜாதகர் பிறக்கும்போது கன்னியில் குரு இருக்கின்றார் என்றால், அதிலிருந்து நீங்கள் வயது கணக்கிட்டு கொள்ள வேண்டும். 1 வயது, துலாத்தில் 2 வயது, விருச்சிகத்தில் 3 வயது, தனுசில் 4 வயது, இந்த மாதிரி நீங்கள் வயது கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அப்போ சிம்மத்துக்கு வரும்போது ஜாதகருக்கு 12 வயது, திருப்பி அதே சிம்மத்துக்கு திருப்ப வரும்போது 24 வயது, அதாவது அவருக்கு 24 வயது இருக்கும்போது திருப்ப அந்த சிம்மத்தில் குரு இருப்பார். இந்த மாதிரி தான் நாங்கள் வயது கணக்கிடுகின்றோம். அப்போ எந்தெந்த கிரகங்களோடு அவர் தொடர்படுவார், அந்த காலகட்டத்தில் சனி எங்கே இருக்குது, சனியோட தொடர்படுகிறாரா, ராகுவோட தொடர்படுகின்றாரா, கோச்சர கிரகங்கள் மாறும் இல்லையா, அப்போ எந்தெந்த கிரகங்களோடு தொடர்படுகின்றது, ஒவ்வொரு வயசுலையும் குரு ஒவ்வொரு ராசிக்கு போகும்போதும் எந்தெந்த கோச்சார கிரகங்களோடு தொடர்படுகின்றது என்று பார்க்குறது. இந்த மாதிரி தான் நாங்கள் வயது கணக்கிடுகின்றோம். விளக்கம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன் மற்றும் ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, துலாத்தில் கேது மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன், சனி மற்றும் புதன். வடக்கு ராசியோடு சூரியன், குரு, சனி மற்றும் புதன், கிழக்கு ராசியோடு சந்திரன் மற்றும் ராகு தொடர்படுகின்றனர். தெற்கு ராசியோடு சுக்கிரன், மேற்கு ராசியோடு கேது மற்றும் செவ்வாயும் தொடர்படுகின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். சுக்கிரன் தன் வீட்டில் பலமாக இருக்கின்றார். அவருக்கு பின் ராசியில் ராகு மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். மாதுளகாரகன் புதன் சுக்கிரனுக்கு 11 இருக்கின்றார். அந்த 11க்கு உடைய குரு உச்சமாகி திரிகோண ரீதியாக அந்த புதனோடு தொடர்பு. இங்கு புதன் நீசம் என்ற நிலையில் இல்லை. அதே நேரம் தாய்மாமனை குறிக்கும் இந்த புதன் வலிமையான பூரட்டாதி நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கின்ற அதே நேரம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். இப்போ வலிமையான குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கின்ற அதே நேரம் சுக்கிரனுக்கு 2 குடும்பாதிபதியும் இந்த புதனே ஆகின்றார். இதை பார்க்கும்போது தாய்மாமன் வழியில் இந்த யாதகைக்கு வரன் அமையும் என்று சொல்லலாம். இந்த யாதகி அப்படித்தான் திருமணம் செய்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் வீட்டோடு திரிகோண ரீதியாக தொடர்பு. தொழில்காரகன் சனி குருவோடு தொடர்பு. தொழில்காரகன் சனியோடு வித்தியாகாரகன் புதன் மற்றும் சூரியன் தொடர்பு. கணவர் அரசத்துறையோடு தொடர்படுகின்றார். சூரியன் ஆவணத்தொகுப்பு, புள்ளி விவரம் போன்றவற்றை குறிப்பவர். அவரோடு தொழிற்காரகன் சனி, புத்திகாரகன் புதன் இருக்கின்றனர். இந்த மூவரும் குருவின் வீட்டில் இருக்கின்றனர். அது சம்பந்தப்பட்ட தொழில், இந்த யாதகியின் கணவர் அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பார் என்று சொல்லலாம். பணத்தோடு தொடர்புடைய ஒரு தொழிலில் இருப்பார் என்று சொல்லலாம். குருவின் வீட்டில் குருவின் தொடர்பில் அரசதுரையை குறிக்கும் சூரியன் வித்தியாகாரகன் புதனுடன் சேர்ந்திருந்ததால், அதுவே சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்ததால் யாதகிக்கும் கல்வித்துறையில் அரசு பணி அமையும் என்று சொல்லலாம். அது மூலம் நல்ல மேன்மைகளை யாதகி பெறுவார் என்று சொல்லலாம். இந்த யாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கன்னியில் சூரியன் மற்றும் புதன், துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன், கேது மற்றும் குரு. இங்கு வடக்கு ராசியில் குரு, கேது மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் சுக்கிரன், செவ்வாய் இருக்கின்றனர். தெற்கு ராசியில் ராகு, சூரியன், புதன் தொடர்படுகின்றனர். மேற்கில் சனி இருக்கின்றார். இதுவும் ஒரு பெண் ஜாதகம். ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். அவர் சிம்மத்தில் இருக்கின்றார். அவருக்கு 2இல் தனகாரகன் புதன் வலுவாக இருக்கின்றார்.
3 சனி வலிமையாக இருக்கின்றார். சுக்கிரனோடு செவ்வாய் மட்டும்தான் தொடர்பில் இருக்கின்றது. சுக்கிரனுக்கு நேர் 7ஆம் வீடு சனியின் வீடு. அந்த சனி 3 வலிமையாக இருக்கின்றார். தாய்மாமனை குறிக்கும் புதனும் அவர் வீட்டில் உச்சமாகி வலுவானார். அவருக்கு அடுத்த வீட்டில் களத்திரகாரகன் சனி வலுவாக இருக்கின்றார். அது மட்டுமன்றி சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் தாய்மாமன் அந்த வீட்டதிபதியும் சரியாகவே அமைந்து அந்த சனி புதனுக்கு அடுத்த ராசியில் வலுவானார். குடும்பாதிபதியும் புதனாகி அவரும் குடும்பஸ்தானத்தில் வலுவானார். சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் தாய்மாமன் அந்த வீட்டதிபதியும் சனியாகவே அமைந்து அந்த சனி புதனுக்கு அடுத்த ராசியில் வலுவானார். குடும்பாதிபதியும் புதனாகி அவரும் குடும்பஸ்தானத்தில் வலுவானார். மாமன் வகையில் தான் குடும்பம் அமையும். இந்த பொண்ணும் தனது அத்தை மகனைத்தான் மணமுடிக்கின்றார். இங்கு சந்திரனும் தாய்மாமனை குறிக்கும் புதனின் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அதாவது உச்ச புதனின் சாரத்தில் இருக்கின்றார் என்று சொல்லலாம். அப்ப இங்கு சந்திரன் நீசமாக இருந்தாலும் உச்ச புதனின் சாரத்தில் அந்த நீசத்தில் இருந்து மீண்டு வலுவாக இருக்கின்றார். இங்கு புதனும் சனியும் உச்சம், சந்திரன் உச்சம், புதனின் சாரம் வாங்கியதோடு குருவின் களத்திரஸ்தானாதிபதியின் சாரம் பெற்றது மிக நல்ல அமைப்பு. சூரியன் வித்யாகாரகனான உச்ச புதனுடன் இணைந்து 2ஆம் வீட்டில் சுக்கிரனுக்கு அடுத்து இருப்பதால் அதற்கு அடுத்த தொழிற்காரகன் சனி இருப்பது அரச துறையில் ஆசிரியர் பணி அமையும் என்பதை இது உறுதி செய்கிறது. இந்த அமைப்பு யாதகி இந்த அரசு ஆசிரியர் பணி மூலம் தலைமை பதவிக்கு முன்னேறுவர் என்பதை இந்த உச்சமாக் வாங்கிய புதனும் உச்சமாக் வாங்கிய சனியும் புத ஆதித்ய யோகமும் இதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லலாம். முதல் மற்றும் 2வது யாதகத்தில் புதனும் குருவும் சம்பந்தப்பட்டதால் இரு பெண்களும் அத்தை மகனை மணமுடித்தனர் என்பதோடு முதல் பெண் அரச பணியில் இருக்கின்றார். அடுத்த யாதைக்கும் உறுதியாக அரசு பணி அமையும் வாய்ப்புகள் உண்டு. இருவரும் அரசு ஆசிரியர் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த யாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு வக்கிரம், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன் வக்கிரம், தனுசில் சனி, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் வக்கிரம். இங்கு வடக்கு ராசியில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் சனி, சுக்கிரன் மற்றும் கேது இருக்கின்றனர். தெற்கு ராசியில் சூரியன் மற்றும் குரு இருக்கின்றனர். மேற்கில் ராகு மற்றும் புதன் இருக்கின்றனர். இதுவும் ஒரு பெண் ஜாதகம். ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். அவர் சிம்மத்தில் கேதுவோடு இருக்கின்றார். அவருக்கு பின்னால் சந்திரன் வலுவாக இருக்கின்றார். அவருக்கு முன்னால் சூரியன் இருக்கின்றார். 5இல் சனி, 11இல் குரு என இருக்கின்றார்கள். அதாவது திசை ரீதியாக சுக்கிரன், கேது, சனி என ஒன்றாக கிழக்கு திசையில் இருக்கின்றனர் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 7 சனி இங்கு சுக்கிரனோடு இருக்கின்றார். 7இல் ராகு தாய்மாமனை குறிக்கும் புதன் களத்திரஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். கணவரை குறிக்கும் செவ்வாய் சுக்கிரனுக்கு 2ஆம் பாவத்தோடு நேரடி தொடர்பு. அது புதனின் வீடு. வரும் கணவர், அதாவது வருகின்ற கணவர் குடும்பம் தாய்மாமன் வகையில் அமையும் என்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது. புதனும் வக்கிர நிலையில் 2ஆம் வீடான குடும்ப வீட்டோடு தொடர்பு. அதே நேரம் வக்கிர குருவோடும் தொடர்படுகின்றார். மாத்துள காரகன் புதன் பஞ்சமாதிபதி செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் நின்றது யாதகிக்கு தாய்மாமன் மேல் ஈர்ப்பு உள்ளது என்பதை காட்டுகின்றது. சனி சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டோடு தொடர்பு. அதாவது சனி சுக்கிரனுக்கு நேர் 7ஆம் வீட்டோடு தொடர்படுகின்றார். அவரின் வீட்டோடு தொடர்படுகின்றார். செவ்வாயும் வக்கிர நிலையில் அந்த சனியோடு தொடர்பு. வாழ்க்கை துணைவருக்கு வயது வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. அதிலும் சனி மட்டும் பார்த்தால் அதிக வயது வித்தியாசப்படும். செவ்வாய் மட்டும் பார்த்தால் குறைவான வயது வித்தியாசப்படும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்தை பார்த்தால் நடுத்தர வயது வித்தியாசமானதாக காட்டும். அதாவது அதிக வயதும் இல்லை, குறைவான வயதும் இல்லாமல் சராசரி வயதை காட்டும் என்று சொல்லலாம்.